திமுக மற்றும் விசிக இடையிலான கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய ஆதவ அர்ஜுனாவின் கருத்து குறித்து திருமாவளவன் மௌனம் கலைத்துள்ளார். திமுகவுடனான கூட்டணி ஆதவ அர்ஜுனாவின் கருத்து குறித்து திருமாவளவன் கூறியது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேர்தல் சமயம் மட்டுமின்றி கொள்கை ரீதியாகவும் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைத்து அரசியல் களத்தில் பயணிக்கின்றன. ஆனால் ஆட்சியில் பங்கு என்று திருமாவளவன் பேசிய வீடியோ அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியானதும் திமுக விசிக கூட்டணியில் லேசான சலசலப்பை ஏற்படுத்தியது. இதன் பின்னணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுனா இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தன்னை இயக்க யாருக்கும் தகுதியில்லை என்று திருமாவளவன் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சித்தார். ஆனால் சினிமாவில் இருந்து நேற்று வந்தவர் துணை முதலமைச்சராக வேண்டும் என திமுகவினர் பேசும்போது திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக கூடாது என உதயநிதியை ஆதவ் அர்ஜுனா விமர்சித்தார். அது மட்டுமின்றி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைத்திருந்தால் முடிவுகளை மாறியிருக்கக்கூடும் என கூறிய ஆதவ் அர்ஜுனா சுமார் 50 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்களிப்பின்றி திமுகவால் வெல்ல முடியாது எனவும் கூறினார். இதற்கு திமுகவினர் மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் எதிர்வினையாற்றினர். ஆனால் திருமாவளவன் தொடர்ந்து மௌனம் காத்ததால் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தை ஆமோதிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் திமுக விசிக இடையிலான கூட்டணியில் விரிசல் உருவாவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறினார். திமுக மற்றும் விசிக ஆகிய 2 கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்துவிட்டது. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்தார். இந்நிலையில் திமுகவை திருப்திப்படுத்த ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை பாயுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.